ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பட்டாபிராமிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் சென்னை புறநகர் மின்சார ரயிலில் போகிறோம். பட்டாபிராம் உங்களுக்கே தெரியும், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு வளர்ந்து வரும் நகரம். இந்த டைடல் பார்க் வந்தங்காட்டி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே தான் தாத்தீஸ்வரர் கோயில், அது சித்தர்காடு தாத்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. இங்கேருந்து பஸ் பிடிச்சி போனீங்கன்னா ஒரு 2வது ஸ்டாப்பிங்கே சித்தர்காடுன்னு இடம் வரும். அங்கே இருக்கிற தாத்தீஸ்வரர் கோயில் ஃபேமஸானது. இதுதான் பட்டாபிராமுக்கும் அடுத்த ஊர் திருநெல்வேலிக்கு இடையில் உள்ள தண்டுரை ஏரி. நம்ம ரிங் ரோடு புறவழி சாலையை, மீஞ்சூர் வண்டல் புறவழி சாலை தாண்டி வந்துட்டோம். இந்த பட்டாபிராமில் டைடல் பார்க் வந்தங்காட்டி இன்னும் சிறிது காலம் சென்றால் மிகவும் ஒரு ஃபேமஸான ஊராக ஆகிடும். அடுத்தது திருநின்றவூர். இந்த திருநின்றவூரில் வரலாற்று பெருமை வாய்ந்த ஆன்மீக 2 கோயில்கள் உள்ளன. அதாவது ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட திரு பக்தவச்சல பெருமாள் திருக்கோயிலும், மனநோய் இதய நோயை தீர்க்கின்ற இருதயாலீஸ்வரர் திருக்கோயிலும் இங்கே தான் அமைந்துள்ளது. திருமகள் வந்து நின்ற ஊர், அதனால் திருநின்றவூர் என்று அழைக்கிறாங்க. பல்வேறு கல்வி நிறுவனங்கள், புகழ்பெற்ற பள்ளிகள் அனைத்தும் இங்கே அமைந்துள்ளது. இந்த ஊரும் ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு வளர்ந்து வரும் நகரமாக இருக்கிறது. அடுத்து வருவது தான் வேப்பம்பட்டு. இதுவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு வளர்ந்து வரும் நகரமாகும். சென்னையிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அருகிலேயே ஸ்ரீராம் பாலிடெக்னிக், கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ், புகழ்பெற்ற காலேஜ்கள் நிறைய இங்கேயும் உள்ளது. இன்னும் இது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வேப்பம்பட்டு பெயர் காரணம் என்னன்னு தெரியலை. நம்ம இன்னும் திருவள்ளூர் போகிறதுக்கு இன்னும் 2 ஸ்டேஷன்கள் இருக்குது. இது இப்போ நம்ம பார்க்குறது செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம். இது சென்னையிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு பசுமையான அழகான வயல்வெளிகள் நிறைந்த இடம். ஒரு அமைதி விரும்புவவங்களுக்கு ஏற்ற ஊராக இது இருக்கும். இதை சுற்றி இருக்கிற ஊருக்கு பார்த்திங்கன்னா திருவள்ளூர், காக்கலூர், அரண்வாயல், தண்ணீர்குளம் போன்ற பகுதிகள் சுற்றி உள்ளன. இது வளர்ந்து வரும் ஒரு முக்கிய புறநகர் நகரமாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா புட்லூர் ஃபேமஸாக இருப்பது கோயிலாகும். புட்லூர் தாயார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி கோயில் இங்கு புகழ்பெற்றது. இந்த கோயிலை வழிபட்டால் ஆரோக்கியம், பிரசவம் நன்றாக நடக்கும், திருமணம் கைகூடும் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தேவி கோயிலாகும். இது புட்லூர், அதாவது புற்றுகள் நிறைந்த ஊர் என்று நினைக்கிறேன், பிறகு புட்லூர் என்று சொல்கிறார்கள். அதாவது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி அவர்கள் இயற்கையான எறும்பு புற்று வடிவத்தில் படுத்திருக்கும் நிலையில் இருப்பதால், பிரசவ பெண் போல தோற்றமளிப்பதால் இங்கு பிரசவம், குடும்ப ஆரோக்கியம், திருமணம் மற்றும் அனைத்து பிரார்த்தனைகளும் வேண்டினால் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. சக்தி வாய்ந்த தேவியாக இக்கோயிலில் தேவி அங்காள பரமேஸ்வரி கூடியிருக்கிறார். இப்போ நாம் திருவள்ளூர் நெருங்கிட்டோம். அதாவது சென்னையிலிருந்து போனே திருவள்ளூர் 40 நிமிடங்கள் ஆகும். 108 வைணவ திருக்கோயிலில் ஒன்றான திரு வீரராகவ பெருமாள் கோயில் உள்ள திருவள்ளூர் போய் கொண்டிருக்கிறோம். இது வளர்ந்து வந்து ஒரு மிகவும் அருமையான ஊராக உள்ளது. வலப்புறம் சென்றால் தேரடி, அங்கே தான் வீரராகவ பெருமாள் கோயில் உள்ளது. அதுக்கு சுரங்கப்பாதையும் உள்ளது, நடைமேம்பாலமும் உள்ளது. சுரங்கப்பாதை உள்ளேயே கோயில் பற்றியும் திருவள்ளூரை சுற்றியுள்ள பழவேற்காடு, பழகுகாம், பூண்டி நீர்த்தேக்கம்
போன்றவற்றை பற்றிய படங்கள் அருமையாக வரையப்பட்டுள்ளது. இடதுபுறம் சென்றீங்கன்னா மணவாள் நகர் போன்ற பகுதிகளில் இருக்கிறது. திருவள்ளூர்லேருந்து ஆட்டோ இருக்கிறது, பஸ்ஸும் இருக்கிறது. 10 நிமிட பயணத்தில் தேரடி, முக்கியமான திருவள்ளூரின் முக்கியமான இடமாக உள்ள தேரடி பஸ் ஸ்டாண்டும் வந்து விடுகிறது. அதாவது நீங்கள் வலதுபுறம் இறங்கினா தான் திருவள்ளூரின் முக்கிய இடங்களான கலெக்டர் ஆஃபீஸ், வேலைவாய்ப்பு நிறுவனம், வேலைவாய்ப்பு அலுவலகம், நகராட்சி, தாலுகா ஆஃபீஸ், ஹைகோர்ட், பஸ் நிலையம் அனைத்துமே இந்த வலதுபுறம் நீங்கள் தேரடி இறங்கிங்கன்னா அருகிலேயே அமைந்துள்ளது. ஒரு சிறப்பாகும். ஒரே ரூட்டில் எல்லா இடங்களும் இருப்பது திருவள்ளூரின் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த வீரராகவ பெருமாள் கோயிலும் இந்த தேரடி உள்ளே நுழைந்தவுடனே அமைதி அருகிலேயே அமைந்துள்ளது. மார்க்கெட்டும் அருகிலேயே இருக்கிறது. சிறந்த ஹோட்டல்கள், சுவையான உணவுகள் உள்ள ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், காய்கறி மார்க்கெட்டுகள் அனைத்தும் அருகருகே அமைந்துள்ளது. கோவிலுக்கு நீங்கள் செல்வதற்கு ஏற்றவாறு பஸ் நிலையம் அருகே அமைந்துள்ளதால் அனைவரும் எளிதில் சென்று பெருமாளை தரிசித்து வரலாம். இந்த கோயில் விசேஷ நாட்களில் மிகவும் கூட்டம் நிறைந்த பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு இடத்தை பற்றி, கோயிலை பற்றிய விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.